ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்கே அகாடமி. ஆரியல் அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ் பற்றி பார்த்துட்டு வரங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்டோன் ஒர்க் இல்லைனா மிரர் ஒர்க். அதாவது குந்தன் ஸ்டோன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, மிரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு. மிரர் எல்லா ஷேப்ஸ்லையுமே கிடைக்கும். அந்த ப்ளவுஸ்க்கு டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம மேலே ஸ்டிச்சஸ் போட்டாலுமே அடியில் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மிரருக்கு மேலே ஸ்டெம் ஸ்டிச் இல்லை அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் பீட் ஒர்க் வச்சு பண்ணுறது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு சிங்கிள் மிரரில் நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு காட்டியிருக்கேன். நம்ம 4 பக்கமும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி எப்போவுமே மிரர் ஒர்க் இருக்கிறது சரி இல்லை காயின் ஒர்க் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல் வந்து கிளாத்தோட ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்தது ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்கொயர் ஸ்டிச் போடுறது, ட்ரையாங்கிள் போடுறது ரொம்பவே ஈஸி. இது பிகினருக்காக போட்டு காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணுறது ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்குற டிசைன் வந்து ஒரு லோட்டஸ் பெட்டல் ஷேப்பில் திலகம் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மிரருக்கு அவுட் சைட் எப்பவுமே நம்ம எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ், அதாவது இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் இல்லைனா டியூப் பீட்ஸ், கத்தான பீட்ஸ், இந்த மாதிரி நம்ம அவுட் சைடு வந்து ஒரு அவுட்லிங் கொடுக்குறப்போ ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் இம்போஸ்டாகவும் தெரியும். இது வந்து நம்ம கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் லெவலில் கேட்குற ப்ளவுசஸ்க்கு இல்லைனா பிரைடல் ப்ளவுசஸ்க்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எலிகெண்ட்டாக பண்ணலாம். ஆரி ஒர்க்கை பொறுத்தவரை நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க. எப்போவுமே நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுறப்போ நம்ம பேசிக்கான லெவல் டிசைன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம டெய்லி வந்து ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம லேர்ன் பண்ணுற டைம் மட்டும் ஆரி ஒர்க் போட்டுட்டதுக்கப்புறமா நம்ம அப்படி விட்டுறக்கூடாது. நம்ம டிசைன்ஸ் வந்து ஜஸ்ட் பேப்பரில் வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ளவுசஸில் வந்து எப்படி வந்து அதை கொண்டு வரோம் அப்படிங்கிறது தாங்க ஆரி ஒர்க்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது அவங்களுக்கு கிரியேட்டிவ்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய மிரர். பொதுவாக ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மிரர் வந்து சில்க் த்ரெட்டில் நம்ம அதை சுற்றிலுமே ஸ்டெம் ஸ்டிச் மாதிரி இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா த்ரெட் ஒர்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கே நான் சரி த்ரெட்டில் இது வந்து ஒரு அவுட்லைன் போட்டு காட்டுறேன். ரொம்பவே ஈஸி. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இந்த பக்கம் போகிற டிசைன்ஸை வந்து நம்ம மாற்றி திருப்பி போட்டுட்டு வரோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்டெம் ஸ்டிச். நம்ம பேசிக்கான த்ரெட்டில் எல்லா ஒர்க்கும் நம்ம பிகினர்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸோட ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸாகவும் இருக்கும், பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். மிரர் ஒர்க்லாம் நம்ம பண்ணுறப்போ பேப்பர் மாதிரி இருக்கும், கிளாஸ் மிரர் ஒர்க். அந்த மிரர் ஒர்க் இல்லாமல் ஒரிஜினல் கிளாஸ் மிரர் ஒர்க்கில் வச்சு பண்ணுறது ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். மற்றபடி நம்ம அந்த கிளாஸ் மிரர் ஒர்க்கை வச்சு பண்ணுறப்போ அந்த மிரர் வந்து கொஞ்சம் நாள், அதாவது ப்ளவுசஸ் வந்து வாஷ் பண்ணுறப்போ அது வந்து அப்படி கசங்க ஆரம்பிச்சிடும், நடுவில் மட்டும் எரோடாகி போயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது குந்தன் ஸ்டோன் ஒர்க். குந்தன் ஸ்டோன் ஒர்க்கில் நம்ம பண்ணுற பாடியில் வந்து எப்பவுமே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய குந்தன் ஸ்டோன்ஸில் இருக்காது, இருந்தாலும் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எப்போவுமே குந்தன் ஸ்டோன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த குந்தன் ஸ்டோனுக்கு கான்ட்ராஸ்டான சர்தூசி அல்ல சர்விக் கலர் வச்சு நம்ம அதுக்கு அவுட்லைன் ஒன்று கொடுத்துடலாம். அவுட்லைன் கொடுத்துறதால அந்த குந்தன் ஸ்டோன கலர் வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா எடுத்து காட்டும். இதை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது புட்டா ஒர்க் மாதிரி என்ன வேணாலும் டிசைன்ஸ் பண்ணிக்கலாம். அடியில் வந்து சுகர் பீட்ஸாக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கர்த்தானா பீட்ஸ், ஜக்ரி, இதை வச்சு நம்ம வந்து கீழே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ளவுசஸில் ஸ்லீவ்ஸில் வந்து புட்டாஸாக போடுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் லெவலில் போட்டிருக்கோம், அதாவது கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ளவுஸ் மாதிரி. ஆரி ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரேசிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரேஸ் வந்து நம்ம என்ன டிசைன் போடுறோம், என்ன மாதிரியான சைஸ்க்கு வேரியேஷனுக்கு நம்ம போடுறோம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ட்ரேஸ் அவுட் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து செகண்டாக நம்ம வந்து என்ன ஸ்டிச் வந்து போட போகிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். தேர்ட் ஒன் வந்து என்ன மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எந்த காஸ்ட்டுக்கு நம்ம என்ன அளவான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் வந்து நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை எக்ஸ்ட்ரா நம்ம ப்ளவுசஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து காஸ்ட் வந்து சேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம கொடுக்க முடியாத நிறைய சுச்சுவேஷன்ஸ் வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து லக்ஷ்மி காயின். இப்போ வந்து காயின் ஒர்க்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. காயின் ஒர்க்கில் நம்ம வந்து நம்ம கிரியேட்டிவாக பண்ணுறப்போ எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். நம்மளோட ஓன் கிரியேட்டிவ் தான் ஆரி ஒர்க்கை பொறுத்த வரலும். ஸோ இந்த காயின் ஒர்க்கில் நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் வேணாலும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் கோல்டன் ஷேடில் இருக்கிறதுக்காக காயின் ஒர்க்கு மேலே வந்து நம்ம பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது கோல்டன் பீட்ஸ் யூஸ் பண்ணி கீழே மேலே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 100 மேலே நம்ம இந்த காயின் ஒர்க்கு இதே மாதிரி அட்வான்ஸ் ஆரி ஸ்டிச்சஸ் கற்றுக்கணும்னா ஃபாலோ மை பேஜ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.